அறிவிச்சுடன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்முடைய இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் இல புகழேந்தி அவர்கள். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. இப்ப சட்டசபையில சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்து மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றும் போது சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொல்லி அதை நிறைவு செஞ்சாங்க. அதை பற்றிய விவாதம் தொடர்ந்து போய்கொண்டிருந்தது. ஒரு வகையில விவாதம் என்று இருந்தால் அதற்கு பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இது விவாதித்துக் கொண்டிருப்பது கூட நல்லதுதான் என்று கருத வேண்டியிருக்கிறது. ஏன்னா விளக்கம் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இதை பற்றிய உங்களது பார்வை? சட்டப்பேரவையில் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக உரையாற்றுகின்ற பொழுது மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினாக அங்கே வெளிப்பட்டதுதான் மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்பை, மிகப்பெரிய அளவிற்கு அவருக்கு பாராட்டுதலை, இயக்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அதை கருதுகிறோம். உரை நிகழ்த்துகிறார். நாட்டின் நலனை பற்றி, செயல்களை பற்றி உரையை தொடங்குகின்ற பொழுது முதலாக எதிர்கட்சி தலைவராக ஒரு பொறுப்பேற்ற அந்த உரை என்பதால் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் என்கிறார். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, அண்ணல் டாக்டர் அம்பேத்கர், முத்தமிழறிஞர் கலைஞர் அனைவருடைய பெயரையும் சொல்லி அவர்களுக்கு நினைவேந்தல் வணக்கத்தையும் தெரிவித்து உரையை தொடங்குகிறார். முதல்வர் அவர்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்து பேசுகிறார். திராவிட மாடல் அரசினுடைய நிலைப்பாடுகளை எல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு, நீங்களும் அப்படி இருக்க வேண்டும், எங்களுடைய தலைவர் எனது அரசு என்று என்றைக்கும் சொல்லியது இல்லை, இது அனைவருக்குமான நமது அரசு, மக்கள் அரசு என்றுதான் சொல்லுவார் என்ற வார்த்தையையும் சொல்லிவிட்டு, நாங்கள் எதிரிகளாக இருக்க மாட்டோம். இன்றைக்கு எதிரணியில் கட்சியாக கூட உட்கார்ந்து இருக்கலாம், ஆனால் மாநிலத்தின் வளர்ச்சி என்கின்ற பொழுது நாம் ஒன்றாக நின்று குரல் கொடுப்போம் என்ற கருத்தை எல்லாம் பதிவு செய்து முடிக்கின்ற அந்த உரையை முடிக்கின்ற பொழுது அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை முழக்கமிட்டு முடிக்கின்ற அந்த நேரத்திலே சொல்லுகிறார். மிக தெளிவாக சொல்றார், மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். வணக்கம். இதுல என்ன தவறு? இது என்ன தவறு கண்டுபிடிச்சிங்க? தவறு கண்டுபிடிச்சா என்ன அர்த்தம்? சனாதனத்தை ஆதரிக்கிறவன் அர்த்தம். சரி, சனாதனத்தை ஆதரிக்கிறவனா இருந்தா சனாதனம் என்னன்னு சொல்லிட்டு ஆதரி. சனாதனம் என்றால் என்னவென்று மக்களிடம் சொல்லிட்டு நாங்க இப்படிதான் ஆதரிப்போம், நாங்களாம் அப்படிப்பட்டவங்க தான், இனிமே ஓட்டு கேட்க வருகின்ற பொழுது பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொடுக்க கூடாது என்று சொல்லுவோம், எங்கள் சனாதனம் அதை சொல்லுது, நாங்கள் இனிமே ஓட்டு கேட்டா உடன்கட்டை ஏறுதல் நியாயமானது என்று நாங்கள் சொல்லி உங்களிடம் ஓட்டு கேட்போம், அதுதான் எங்கள் சனாதனம் சொல்லுகிறது. அனைவருக்கும் அனைத்தும் என்பதே தவறு, சமூக நீதி என்பதை பார்க்காதீர்கள். எங்கள் சனாதனத்தின்படி இடஒதுக்கீடு கிடையாது, இடஒதுக்கீடு கிடையாது என்பதை நாங்கள் இனிமேல் ஓட்டு கேட்கும் போது சொல்லுவோம் என்று அவனால் சொல்லுவானா? உண்மையை பேசுவானா? ஆனா நம்முடைய எதிர்கட்சி தலைவரை, எங்களுடைய பாசத்திற்குரிய இயக்கத்தின் இளம் சூரியனாக விளங்குகிற தம்பி உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து பேசுவதற்கு வேறு கருத்துக்கள் இல்லாமல் சனாதனத்தை கொண்டு வந்து வேறு திசைக்கு, சனாதனத்தை எதிர்த்து பேசிட்டாரு அப்படின்னு உடனே கோயில் வேண்டாம், கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பா, அதுவா இதுவான்னு சொல்லி அவன் இஷ்டத்துக்கு அங்கங்க பேசிட்டு இருக்கான். அதற்கு கூட மிக தெளிவான பதில்கள் எடுத்து வைக்கப்பட்டு விட்டன. எதுக்காக இதன் மூலம் நம்ம சொல்ல விரும்புறோம்னா, முதல்ல இந்து என்பதை தமிழ்நாட்டுல கிடையாது. இங்க யாரு? எல்லாம் சைவர்கள், வைணவர்கள், இன்னொரு இடத்துல சமணர்கள் இருக்காங்க, இன்னும் வெளியில போனீங்கன்னா சீக்கியர்கள், மற்ற எல்லா பௌத்தர்கள், சமயத்தை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க. அவரவர்கள் வழிபாட்டின் முறை கடவுளை கும்பிடுறாங்க, வழிபடுறாங்க, எப்படியோ இருக்கட்டாங்க, அது போட்டோம். நாங்கள் பகுத்தறிவுவாதிகள், மனிதனை மனிதனாக நினைப்பதை மட்டுமே வலியுறுத்தக்கூடியவர்கள் நாங்கள். இங்கே இருக்கிற ஆன்மீகத்தில் சைவர்களும் வைணவர்களும் இருக்கிறார்கள், தேவாரம் இருக்கு, திருவாசகம் இருக்கு, நாயன்மார்கள் இருக்காங்க, ஆழ்வார்கள் இருக்காங்க, எல்லாம் வேற. இங்க இருக்கிற வேற. வடநாட்டுல ஒரு இடத்துலயாவது நம்ம ஐயனாருக்கு கோயில் இருக்கா? இங்க இருக்கிற காத்தவராய அங்க இருக்காரா? தெரியுமா? ஆரியமால மத்திய பிரதேசத்துல தெரியுமா? எங்கள் குலதெய்வ வழிபாடு என்பதை பற்றி உனக்கு தெரியுமான்னு இங்கே இருக்கிற
வழிபடுகின்ற நம்முடைய தோழர்கள் பல பேர் அந்த கேள்வியை கேட்டாங்க. இன்னும் கூட சொல்லணும்னா அந்த சனாதனத்தை ஆதரித்து பேசிக்கொண்டு தமிழ்நாட்டை கெடுத்து குட்டிச்சுவராக்க நினைக்கின்ற கும்பலுக்கு சொல்கிறோம், தமிழர்களை நீ ஏமாற்ற முடியாது. திராவிட தமிழர்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. நம்ம அழகா கேட்டாங்க, இங்க இருக்கிற கோயில பாரு, ஒரு கோயில் கோபுரத்தை உன் வடநாட்டுல காட்டு பார்ப்போம். இல்ல சரி, இங்க இருக்கிற முருகனுக்காவது அங்க கோயில் இருக்கா? இல்ல நிலையே வேறு, அங்க இருக்கிற வழிபாடே வேறு. வெள்ளக்காரங்கிட்ட பிரிட்டிஷ்காரர்கிட்ட போய் இங்கே நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும்னா ஒண்ணு செய்யுங்கன்னு சொல்லிட்டு, எவரெல்லாம் கிறிஸ்துவர் இல்லையோ, எவரெல்லாம் இஸ்லாமியர் இல்லையோ அவர்கள் எல்லாம் இனிமேல் இந்துக்கள் என்று அழைக்கப்படுவார்கள். சட்டத்தில் கொடுத்தார். அப்பவே மற்றவர்கள் எதிர்க்கின்ற பொழுது சொன்னார்கள், சட்டப்படி இங்க கணக்கெடுக்கிறது தான் நாங்க அப்படி வச்சுக்கணும், அவங்கவுங்க வழிபாட்டை அவங்கவுங்க பாருங்கன்னு அவர்கள் சொல்ல, ஆனா இவர்கள் அந்த இந்து என்பதை எடுத்து வைத்துக் கொண்டு சனாதனத்தை தூக்கி வைத்து ஆட்டம் போட்டார்கள். அவனவன் அப்பன் தொழிலை செய்யணும், குடும்ப தொழிலை செய்யணும். ஞாபகம் வச்சுக்க, கடவுள் ஒண்ணு சும்மா விடாது. அதை மீறி போனீங்கன்னா கடவுளுடைய கருத்தை பாதிக்கும், கடவுள் கோவப்படுவார் என்றெல்லாம் சாமி பேரை சொல்லி சட்டம் போடாத, வேட்டி கட்டாத, இடுப்புல துண்டு கட்டல, நீ தோல்ல துண்ட போடாத, இடுப்புல கட்டு, நாங்க குனிஞ்சுக்கணும் தெரியுமா என்றெல்லாம் ஆதிக்க சக்திகள் ஆட்டம் போட்டதுதான் சாதனம் வர்ணாசிரமம். அதை உடைச்சு தூளாக்கணும்னு சொல்றாரு எங்களுடைய இளைய சூரியன் தம்பி உதயநிதி ஸ்டாலின். அது தப்பா? அது தவறா? வேலை வாய்ப்புகள் கொடுக்க மாட்டாங்களா? எதுவும் செய்ய மாட்டாங்களா? இதையெல்லாம் சொல்லி செய்து கொண்டிருக்கிற அத்துடைய அராஜகத்தை திராவிட பேரியக்கத்தின் மூலமாக நெருமூலமாக அடித்து துவைத்து தூக்கி போட்டோம். அத அவர் அழகா சொல்றாரு. இப்ப டெல்லியில உட்கார்ந்துட்டு இருக்க யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து RSS கூட்டம், நாக்பூர் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக சில வழிகளிலே சனாதனத்தை நுழைக்க பார்க்கிறார்கள். எல்லாம் இப்ப ஒண்ணும் வேணாம், இடஒதுக்கீடு வேணாம்னு சொல்லிட்டு முன்னேறிய வகுப்பார் ஏழைகள், முன்னேறிய வகுப்பார் ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு பர்சன்ட் யூனியன் கவர்மெண்ட்ல எவ்வளவா? 8 லட்சம் ரூபாய் வருமானம் இருப்பவர்கள் ஏழைகள். யார் சொல்றது? மோடியும் அமித்ஷாவும் மோகன் பகவத்தும் இந்த கூட்டமும். முன்னேறிய வகுப்புல 8 லட்சம் ரூபாய் வருமானம் இருப்பவர்கள் ஏழைகள், அவர்களுக்கு இடஒதுக்கீடு. முன்னேறிய வகுப்பார், நீங்க முன்னேறிய வகுப்பார்ல அதுக்கு இடஒதுக்கலாம். எப்படி பக்குவமா உள்ள நுழையிறாங்க பாருங்க. அதுல சொல்றாங்க, முன்னேறிய வகுப்பார் 8 லட்சம் ரூபாய் வருடத்திற்கு, ஒரு வருடத்திற்கு 8 லட்சம் ரூபாய் சம்பளத்தை ஏழையாம், முன்னேறிய ஏழையாம், அவங்களுக்கு இடஒதுக்கலாம். இடஒதுக்கீடு என்ன? அவர்களுக்கு எல்லா இடஒதுக்கீடு இடத்தையும் கொடுத்துட்டு IAS IPS எல்லாம் மேக்சிமம் எல்லாம் அவர்களே போய் உட்காந்துருவாங்க. அதுக்கு இடஒதுக்கீடுன்னு ஒரு பேர் வச்சிருக்கான். அதுவும் பிஜேபியினுடைய சனாதன வர்ணாசிரம வேலைகளில் ஒரு வேலை, ஒரு பிரிவு என்றெல்லாம் இதையும் பயன்படுத்தி அவர்களுடைய வேலையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை அழிக்க, சமஸ்கிருதத்தை நுழைக்க, சாமி பேரை சொல்லி ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிற கூட்டத்தை நம்முடைய இளைய சூரியனாக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின், நான் உண்மையை பெருமைப்படுறேன். ஏன்னா அடுத்த 100 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இயக்கம் ஒருத்தரும் தொட முடியாது. நாங்க யார் தெரியுமா? தேர்தல் வெற்றி தோல்விக்காக இருப்பவர்கள் அல்ல, இயக்கம். எங்களுடைய அதையும் சொல்லியிருக்காரு நம்முடைய உதயநிதி, அழகாக பேசியிருக்கிறார். வெற்றி தோல்விகளுக்காக நாங்கள் பார்ப்பவர்கள் அல்ல, எங்களுடைய இயக்க கொள்கைகளை நாங்கள் விட்டு தர மாட்டோம், அதில் என்றைக்கும் வெற்றி பெறுவோம். அற்புதமாக பேசியிருக்கிறார். ஆகவேதான் இவ்வளவு அருமையாக எடுத்து சொல்லி இருக்கிற அந்த கருத்துக்கள் இவர்களுக்கு பிடிக்கல. மோடி கூட்டத்துக்கு பிடிக்கல, அமித்ஷா கூட்டத்துக்கு பிடிக்கல, இங்க இருக்கிற முடியல. நாம என்ன கேட்கிறோம்? ஒன்னே ஒண்ணு சொல்றோம், நீ சனாதனம் சொன்னா சனாதனம் என்னன்னு சொல்லிட்டு இங்க ஓட்டு கேள்வி. மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டேன் அப்படின்னு சட்டப்பேரவையில் குறிப்பிட்டார். அதற்கு முன்பாக முற்போக்கு எழுத்தாளர்கள் கூட்டத்துல பேசுகின்ற பொழுது ஒரு கருத்து அப்பதான் சொன்னார், சனாதனம் என்பது விரட்டப்படக்கூடியதல்ல, ஒழிக்கப்பட வேண்டியது, அழிக்கப்பட வேண்டியது. அற்புதமாக சொன்னார். அதுதான் இதுதான் அது என்கின்ற விதமாக இன்றைக்கு திராவிட பேரியக்கத்தின் கொள்கை கொடி
பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. அந்த கொடியை கருப்பு சிவப்பை உயர்த்தி பிடிக்கிறார் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர், எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்களுடைய விருப்பத்தை, எண்ணத்தை, கொள்கை உறுதியை, லட்சியத்தை அற்புதமாக கடைபிடித்து நடைபெறுகிறார் என்பதுல நாம பெருமைப்படுறோம். சனாதன நேரத்துக்கு வணக்கம்.